ஹாய் வியூவர்ஸ், அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரக காரகத்துவங்களில் அடுத்த கிரகமான புதனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். புதன் எந்தெந்த காரகத்துவத்துக்கு பொறுப்பேற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வான்மண்டலத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலெல்லாம் பார்த்துருந்தோம். வான்மண்டலத்தில் கிரகங்கள் அனைத்தும் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போது அந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகங்களில் முதல்ல இருக்கிறது யாருன்னா இந்த புதன் தான் சார். இந்த இமேஜை கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த புதன் கிரகம் ஃபஸ்ட்டு சூரியனோட முதல் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருது. அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் பூமி இருக்குது, அதுக்கப்புறம் செவ்வாய், அப்புறம் குரு முதலான கிரகங்கள் சுற்றி வருகிறது. அப்போ புதன் அப்படின்ற கிரகம் சூரியனை முதல்ல பக்கத்தில் மிக அருகாமையில் சுற்றி வருகிறது. அப்போ எந்த கிரகங்களோட சுற்றுவட்ட பாதை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னா புதன் தான் சார். இந்த புத கிரகத்தோட பாதையை ரொம்ப மித்த கிரகங்கள் எல்லாம் விட ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ ஷார்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன சார் தோன்றது? சிறிய அப்படின்ற விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அப்போ அனைத்து விதமான சிறிய பொருட்களுக்கும் இந்த புதனே காரகர். சிறிய பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ். எல்லா விதமான எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸுக்கும் இந்த புதனே காரகர். அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வச்சு இது பண்ணக்கூடிய ஹோம் அப்ளையன்சஸ் அனைத்துக்கும், வீட்டில் உபயோகப்படுத்தும் வீட்டு உபயோக பொருட்கள், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்துக்கும் இந்த புதன் தான் காரகர். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், என்னென்ன உண்டோ எல்லா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸுக்கும், பென்ட்ரைவ், கம்ப்யூட்டர்ஸ், எல்லா கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் அனைத்துக்கும் இந்த புதனே காரகர் சார். என்னென்ன உங்களுக்கு தோன்றதோ எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாத்தையும் இந்த புதனோட காரகத்துவத்தில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இப்போ சிறிய அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டோம், சிறியது அப்படின்றத. அப்போ சிறியது அப்படிங்கும்போது யார் சார் நம்ம மனிதர்களில் சிறியது அப்படின்றத யார் சார் சொல்லுவோம்? சின்ன பசங்க, சிறிய மாணவர்கள். அப்போ மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இந்த புதனே காரகர். ஏன்னா அது சிறியவர்கள்னு யாரை சொல்லுவோம்னா மாணவ மாணவிகளை தான். அப்போது அனைத்து மாணவ மாணவிகள் எல்லாரும் இந்த எல்லாருக்கும் புதனே காரகர். அதே மாதிரி அடுத்து வான்மண்டலத்தில் இந்த புதன் மிக அருகாமையில் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ அருகாமையில் அப்படிங்கும்போது ரொம்ப சூரியனுக்கு கிட்டக்கையே சுற்றி வருது. மித்த கிரகங்கள்லாம் தூரம் சுற்றி வருது இல்லையா? புதனை விட மித்த கிரகங்கள் எல்லாமே தூரமாக சுற்றி வருது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துவோங்க சார். இப்போ பக்கத்தில் சுற்றக்கூடிய இந்த புதனுக்கும் தூரமாக சுற்றக்கூடிய இந்த மித்த கிரகங்களுக்கும் எவ்வளவு நேரம் சார் ஆகும்? புதனை விட மித்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து சுற்றும் இல்லையா? புதன் தான் கொஞ்சம் சீக்கிரமாக சுற்றும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்படிங்கும்போது புதன் அதிவேகமாக சுற்றக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ஏற்கனவே பழைய வீடியோவில் சந்திரன் அதிவேகமாக சுற்றக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் புதனை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சார் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஏற்கனவே சந்திரனை அதிவேகமாக சுற்றுறதுன்னு சொன்னது பூமியை சுற்றுறது. சந்திரன் பூமியை சுற்றுறது. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வான்மண்டலத்தில் சூரியனை சுற்றக்கூடிய கிரகங்களை பற்றி. சந்திரன் பூமியை சுற்றுறது, பூமியே சூரியனை தான் சுற்றுறது இல்லையா வான்மண்டலத்தில். அப்படிங்கும்போது பூமி ரொம்ப வேகமாக சுற்றாது சார். பூமி ஸ்லோவாக தான் சுற்றும். அப்போது பூமியை சுற்றுற சந்திரனும் ஸ்லோவாக தான் சுற்றும். ஆனால் சந்திரனோட பார்ட்டில் பூமியை அதிவேகமாக சுற்றுறது. சரி, குழப்பிக்க வேண்டாம். இந்த வான்மண்டலத்தை மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்க. வான்மண்டலத்தில் அதிவேகமாக சுற்றக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா இந்த புதன் தான் சார். அப்போ புதன் அதிவேகமாக சுற்றுறது அப்படிங்கும்போது நமக்கு என்ன தோன்றதுன்னா அதிவேகம், வெரி ஸ்பீடு. அப்போ ஸ்பீடு அப்படிங்கும்போது நிதானமாக இருக்குமா சார்? நிதானமற்ற அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லையா? நிதானம் அப்படின்னாலே ஸ்லோ. அப்போ நிதானமற்ற அப்படின்ற போது யார் சார் நிதானம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னா இளைஞர்களை சொல்லலாம் சார். இளைஞர்கள். ஏன் இளைஞர்களை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய அந்த சுபாவங்கள் இருக்கும். இளைஞர்கள் இப்போ 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களை தான் நம்ம இளைஞர்கள்னு சொல்கிறோம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
மெச்சூரிட்டி இல்லாமல் சார், ஒரு மெச்சூரிட்டி இல்லாத செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவங்களுக்கெல்லாம் மெச்சூரிட்டி இல்லாத செயல்கள் யார் அப்படின்னா இளைஞர்கள் தான். மெச்சூரிட்டி கம்மியான அப்படின்னு சொல்லாமல் சார், மெச்சூரிட்டி கம்மியான ஆட்கள்லாம் யாருன்னா இளைஞர்கள் தான். அப்போ இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் புதனே காரகர். வான்மண்டலத்தில் புதன் அருகாமையில் சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சூரியன் கூடவே இந்த புதன் சுத்துற மாதிரி தோன்றதா சார்? சூரியனோட கைகோத்துன்னு சுத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப அருகாமையில் சுத்தின்னு வருதுன்றதுனால இணைப்பு அப்படின்ற காரகத்துவம் இந்த புதனுக்கு உண்டு. ஒரு இமேஜினேஷன் தான், சூரியனோட கூடவே சேர்ந்து சுத்துற மாதிரி இருக்கும். அப்போ இணைப்பு அப்படின்ற காரகத்துவம் இந்த புதனுக்குரியது. அப்போ இணைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் வலுத்திருந்தா ஒருத்தர் கூடவே எங்கே போனாலும் சரி ஒருத்தரை கூட கூட்டிகிட்டே போவார். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ, எந்த ஒரு மீட்டிங்க்கு போனாலோ, எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு ஷாப்பிங்க்கு போனாலோ ஒருத்தரை கூட, ஒரு ஃப்ரெண்டையோ யாரையோ அவங்க கூடையே கூட்டிகிட்டு போவார். ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். கூட கூட்டிகிட்டு போகிறவங்கள நம்ம பேசாமல் அப்படியே இருப்போமா சார்? இருக்க மாட்டோம். ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் இருப்போம் இல்லையா? கூட போகிறவங்களோட ஏதாவது ஒன்று சேர்ந்து பேசிகிட்டே தானே போவோம். அப்போது பரிமாற்றம் பண்ணிக்குவோம் இல்லையா? நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை அவங்கக்கிட்ட பரிமாற்றம் பண்ணுவோம், அவங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை கேதர் பண்ணுவோம். இந்த மாதிரி தகவல் பரிமாற்றம் அப்படின்ற போது கம்யூனிகேஷன் சார். அனைத்து விதமான தகவல் தொடர்புகள் அனைத்துக்கும் இந்த புதனே காரகர். அனைத்து விதமான கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கும் இந்த புதன் தான் சார். அப்புறம் சூரியனுக்கு அருகாமையில் சுத்தக்கூடிய கிரகம் புதன் அப்படின்றதுனால மித்த கிரகங்களை விட இந்த புதனானது சூரியனுடைய சக்தியை, அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சுகளை அதிகமாக ரிசீவ் பண்ணக்கூடிய இது இருக்குது இல்லையா? மித்த கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது சூரியன்கிட்ட அதிகமாக கதிர்வீச்சுகளை ரிசீவ் பண்ணுறது இந்த புதன் கிரகம்தான். அப்போ அதிகமான சக்தியை ரிசீவ் பண்ணுறதுனால புத்திசாலி, புத்தி கூர்மையானவர்கள் அனைவருக்கும் இந்த புதனே காரகர். புத்திக்கு புதனே காரகர், அதாவது அதிபுத்தி, அதாவது ரொம்ப அறிவாளியாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த புதனே காரகர். அறிவாளி அப்படின்னு சொல்லும்போது கல்வி அறிவு இருந்தால் தானே சார் அறிவாளின்னு சொல்கிறோம். கல்வின்றது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கல்விக்கும் புதனே காரகர். அப்போ கல்விக்கு புதனே காரகர்னு சொல்லிட்டோம். கல்விங்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? எல்லா விதமான கல்விக்கும் இந்த புதனே காரகர். புதன் நன்னா இருந்தால் தான் இந்த ஒருத்தர் எஜுகேஷனில் நல்லா சிறக்க முடியும். ஒருத்தர் புதன் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவர் எஜுகேஷனில் அந்த அளவுக்கு தேர மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். எந்த ஒரு ஜாதகருக்கும் புதன் கெட்டு போயிருக்க கூடாது. புதன் கெட்டு போயிருந்தா எஜுகேஷனில் அவர் சரியாக சிறக்க மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் இந்த கல்விக்கும் இந்த புதனே காரகர். கல்வி அப்படின்ற வரும்போது கணிதம், பொதுவாக கல்விக்கு புதன் காரகர். கல்வியில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேக்ஸுக்கு புதனே காரகர். கணிதம், ஒருத்தருக்கு புதன் சிறப்பாக இருந்தது அப்படின்னா, சிறந்த நிலையில் இருந்ததுன்னா அவர் மேக்ஸ் டாப்பராக வருவார் சார். அந்த மாதிரி எடுத்துக்கணும். கணிதம் அப்படின்னு சொல்லும் போது ஜோதிடம் அப்படின்ற கணிதமும் கணிதத்தில் சேர்ந்தது தான். அப்போ ஜோதிடருக்கும் இந்த புதனே காரகர். அப்புறம் எப்போதும் ஒருவருடைய சேர்ந்தே இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தரை கூடையே கூட்டிட்டு போவார்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? எப்போதும் ஒருவருடன் சேர்ந்து இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த புதனே காரகர். எப்போதும் சேர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றதுன்னா வியாபாரம் சார். ஒருத்தரோட சேர்ந்து தான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும். நம்மளா தனியாக வியாபாரம் பண்ண முடியும். ஒருத்தர் நம்ம விற்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் வாங்கினா தான் நம்ம விற்க முடியும் இல்லையா? ஒருத்தருடன் இணைந்து செயல்படும் போது தான் இந்த வியாபாரம்ன்ற விஷயமே நடக்கிறது. அப்போ வியாபாரத்திற்கும் புதனே காரகர். தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தகவல் தொடர்பு அனைத்து விதமான கம்யூனிகேஷனுக்கும் இந்த புதனே காரகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தகவல் தொடர்புன்ற போது விளம்பரம், மீடியா, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி தகவலை சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இந்த புதன் தான் காரகர். கம்யூனிகேஷன் தானே சார், நம்ம லெட்டர் போடுறோம் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ், இமெயில், இது எல்லாத்துக்குமே புதன் காரகர். நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி ஒரு டேம் கிடச்சா நீங்கள் புதனில் தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி என்னென்ன தகவல் தொடர்பு உண்டோ எல்லா காரகங்களையும் இந்த புதனில் போட்டுக்கலாம். தகவல் தொடர்பு அப்படிங்கும்போது இது எல்லாமே உள்ள அடங்கிடும். அப்புறம் உடல் உறுப்புகளில் விரல்களுக்கு புதன் காரகர். ஏன் சார் விரல்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா,
இணைந்து அப்படின்ற ஒரு காரகம் பார்த்தோமா சார்? ஒருவருடன் இணைந்து செல்வது, ஒருத்தரை கூட்டிகிட்டே போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இணைந்து சூரியனோட இணைந்து சுற்றுற மாதிரி தோன்றதுன்னு பார்த்தோம். அப்போ இணைந்து 5 விரல் பார்த்தீங்கன்னா இணைந்து இருக்கிற மாதிரி இருக்கா சார்? தனித்தனியாவா இருக்குது? சேர்ந்து தான் இருக்குது இல்லையா? 5 விரல்களும் இணைந்தே இருக்கிறது. அப்போ விரல்களுக்கும் புதனே காரகர். உடல் உறுப்புகளில் விரல்களுக்கு புதனே காரகர். அப்போ விரல்னு சொல்லிட்டோம். விரல் மூலமாக என்னென்ன செயல்கள் உண்டோ அனைத்திற்கும் புதனே காரகர். எழுதுறோமா சார்? எழுத்து, அந்த எழுத்துக்கும் புதனே காரகர். சிற்பக்கலை இதெல்லாம் கையால் தான் சார் செய்கிறோம். சிற்பக்கலை, டிராயிங், இது எல்லாத்துக்குமே புதன் தான் காரகர். கை விரல்கள் மூலமாக என்னென்ன விஷயங்கள் உண்டோ அனைத்திற்கும் புதனே காரகர். நீங்களே கிரியேட் பண்ணிக்க வேண்டிதான். கை மூலமாக நம்ம என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்துக்கும் இந்த புதன் தான் காரகர். கம்யூனிகேஷன் சொல்லிட்டோம். இந்த மாதிரி தகவல் தொடர்பு அப்படிங்கும்போது நம்ம உடல் உறுப்புகளில் அடுத்தது என்ன அப்படின்னா நரம்பு மண்டலத்திற்கு இந்த புதனே காரகர். ஒரு விஷயத்தை நம்ம மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா இந்த உடல் உறுப்புகளில் நரம்புகள் தான். அந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு புதனே காரகர். அப்போ டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நர்வஸ் சம்பந்தமான டிசீஸ் இருந்தால் இந்த புதன் தான் காரகர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். நம்ம தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போது பேசாமல் இருக்க மாட்டோம். ஒரு தகவல்னா பேசி தானே ஒருத்தரோட தகவலை தொடர்பு பண்ணணும்னா பேச தான் முடியும். அப்போ பேச்சு திறன், பேச்சுக்கு புதனே காரகர். ஒருத்தர் எந்த மாதிரியாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயங்களை பேசுவாரா, இல்லை ஒருத்தருக்கு ஹார்ஷாக பேசுவாரா, இது எப்படி பேசுவார், நகைச்சுவையாக பேசுவாரா, அந்த மாதிரி எப்படி எந்த விதமாக பேசுவார் அப்படின்றதுக்கு இந்த புதனே காரகர். பேச்சு திறனுக்கும் புதனே காரகர். நகைச்சுவைக்கு புதனே காரகர். அதாவது ஒருத்தரை நகைச்சுவை நடிக்கிறார்னா அதுக்கு புதன் தான் காரகர். சிரிப்பு, ஒருத்தரை கேலி கிண்டல் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் புதன் தான் காரகர். புதன் நல்லா இருக்கார் அப்படின்னா ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுக்காக இன்னொருத்தரை கேலி பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் கெட்டு போயிருக்கார் அப்படின்னா ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதுக்காக கேலி செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நகைச்சுவை அனைத்துக்கும் புதனே காரகர். அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இது அனைத்துக்கும் புதனே காரகர். புதன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் இந்த மாதிரி எஜுகேஷனில் எடுத்து படிக்கலாம். புதன் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னா இது எடுத்து படித்தாங்க அப்படின்னா ஒன்றும் வாய்ப்பே வராது, சிறக்க முடியாது. அதனால் அதெல்லாம் பார்த்து இந்த புதன் நல்லா இருந்தால் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ஐடி வேலை கிடைக்குமா அப்படின்னா அவருக்கு புதன் நல்லா இருக்கணும். ஐடியில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா புதன் கிரகம் நல்லா இருந்தால் தான் ஐடியில் ஜாப் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்து சொல்லிக்கணும் சார். இந்த மாதிரி டெவலப் பண்ணினே போகலாம். இப்போது உலகம் கம்ப்யூட்டர் மயமாக ஆகிடுது இல்லையா? மொபைல், எங்கே பார்த்தாலும் மொபைல் தான். ஒரு 75% உலகம் புதனோட ஆதிக்கத்தில் தான் சார் இருக்குது. புதன் தான் எல்லா இடத்துலையும். அது மாதிரி நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. புதனுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எனது குருநாதர் சொன்ன மாதிரி 4,44,444 காரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய காரகங்கள் இருக்குது. நம்ம ஒன்றொன்னா டெவலப் பண்ணினே போகணும். நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா காரகங்களும் புதனோட லிங்க் ஆகும். அதே மாதிரி இணைப்பு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மக்கள் இணையக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் இந்த புதனே காரகர். அதாவது ஷாப்பிங் மாலு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, கூட்டம் சேரக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் இந்த புதனே காரகர். கோயில், இந்த மாதிரி அனைத்து இடங்களுக்கும் எங்கெல்லாம் கூட்டம் சேருதோ, உங்களுக்கு எங்கெல்லாம் கூட்டம் சேருதுன்னு தோன்றதோ அது எல்லாத்தையும் இந்த புதனோட போட்டுக்கோங்க சார். அனைத்து விதமான கூட்டம் சேரக்கூடிய இடங்களுக்கும் இந்த புதனே காரகர். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி செக் புக்கு, இந்த பேங்க்கு சம்பந்தமான பத்திரப்பதிவு, இது எல்லாத்துக்கும் இந்த புதன் தான் சார் காரகர். டாக்குமெண்ட்ஸ், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, எல்லாத்துலையும் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இந்த புதனே காரகர். ஒருத்தர் டாக்குமெண்ட்ஸை தொலைப்பாரா அப்படின்னா அந்த புதன் கெட்டு போயிருந்தால் டாக்குமெண்ட்ஸை தொலைப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் புதன் கெட்டு போயிருக்கணும். எலக்ட்ரானிக் குட்ஸை மிஸ் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் புதன் கெட்டு போயிருக்கணும். ஒருத்தர் அடிக்கடி மொபைலில் தொலைப்பார் அப்படின்னா அவருக்கு புதன் சாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி பார்த்து சொல்லணும் சார். டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஒப்பந்தம்,
டாக்குமெண்ட்ஸ்னால் இந்த ஒப்பந்தம்லாம் அதோட சம்மந்தப்பட்டது தான். ஒப்பந்தம், கான்ட்ராக்டு, அனைத்து விதமான கான்ட்ராக்டுகளுக்கும் இந்த புதனே காரகர். ஒரு கான்ட்ராக்ட் நம்ம போடணும் அப்படின்னா இந்த புதன் கிரகம் நல்லா இருந்தால் அந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற விஷயம் நடக்கும். அப்புறம் சமாதானம் அப்படின்னு ஒரு காரகமும் இருக்குது சார். ஒருத்தர் இப்போ 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது அப்படின்னா அதை ஒருத்தர் சமாதானப்படுத்தி விடுறாரு அப்படின்னா அவருக்கு புதன் நல்லா இருந்தால் அவர் சமாதானப்படுத்தி சண்டையை நிவர்த்தி பண்ணுவார். புதன் கெட்டு போனவர் சமாதானப்படுத்த வந்தார்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று கோல் மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற விஷயத்தை இங்கே சொல்லி இங்கே இருக்கிற, ஏன்னா தகவல் தொடர்பு பரிமாற்றம், இந்த மாதிரி புதன் கெட்டு போயிருந்தால் தகவல் தொடர்பு இந்த மாதிரி நடக்கும். அங்கே இருக்கிற விஷயங்களை இங்கே சொல்லி இங்கே இருக்கிற விஷயங்களை அங்கே சொல்லி அவங்களுக்கு சண்டையை இன்னும் பெருசு பண்ணி விடுறது, அந்த மாதிரி சொல்லணும். இந்த புதன் நல்லா இருக்குது அப்படின்னா சமரசம், சமாதானம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பண்ணிவிடுவார். புதன் கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி மாற்றி கோள்களை மூட்டி சண்டையை பெருசு பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் எழுத்துக்கு காரகர்னு பார்த்தோம். எழுத்து சம்பந்தமான புத்தகம், பப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஒருத்தர் புக்கு ரிலீஸ் பண்ணுவாரா, புஸ்தகம் ரிலீஸ் பண்ணுவாரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த புதனோட காரகங்களில் வந்துடும். ஒருத்தர் கட்டுரை போட்டியில் ஜெயிப்பாரா அப்படின்னா இதெல்லாம் புதன் தான். இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கணும் சார். நிறைய காரகங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம அனலைஸ் பண்ண நிறைய நமக்கு கிடைக்கும். அது மாதிரி டெவலப் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.